ஏனுங்க என்ஜிஏ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆதித்யா. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி நோன்பு துறக்கிறதுக்காக ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த இடத்துக்கு பயணம் பண்ணியிருக்கார். இப்போ அது வலைதளத்தில் ரொம்ப ஒரு பரவலாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா கடகராசி பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராகுடைய கர்மா. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இஸ்லாம் மதத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால அவர் என்னதான் அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருந்தாலும் அவருடைய கர்மா அவங்கள சுத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதான் இந்த கர்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரபணு ஜோதிடத்தை பத்தின கருத்து. இப்ப அவர் ராகுடைய கர்மா வாங்கியிருக்காரு. இந்த ராகுடைய கர்மாவை பத்தி நம்ம நிறைய பார்த்துருப்போம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில. அதாவது இந்த ராகு பாத்தீங்கன்னா வேற மொழியை சர்வ சாதாரணமா பேசக்கூடிய ஒரு கிரகம். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு வேற மொழியை பேசக்கூடியவங்க அவங்க குடும்பத்திலேயே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேற மொழியில புலமை பெற்ற ஒரு கிரகம் தான் ராகு. இந்த பூசம் விசாகம் சதயம் மூணுமே ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகுடைய நட்சத்திரம் இருக்கிறவங்க வேற மொழியை பேசுவாங்க. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா துப்பாக்கி படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு ஹிந்தியை சரளமா பேசுறத, அந்த டயலாக் ரொம்ப கெத்தா பேசுறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சச்சின் படத்துல சச்சின் இல்ல நண்பன் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் அதை பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறத நீங்க பார்த்திருப்பீங்க. அது வேற ஒரு மொழி அவர் வாயில எவ்வளவு சரளமா விளையாடுறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. லக்ன புள்ளி பாத்தீங்கன்னா புதனுடைய கர்மா வாங்கியிருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், புதன்னா படிப்பு, எழுத்து, கணக்கு வழக்கு, டைரக்ஷனு, பிளஸ் கதை எழுதுறது, திரைக்கதை அமைக்கிறது, பிளஸ் கவிதை எழுதுறது, நகைச்சுவையை பேசுறது, இது எல்லாமே புதன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா டைரக்டரா இருந்தாரு, இப்ப பையனும் டைரக்டர் ஆகிறத நீங்க பாத்துருக்கீங்க. சோ இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஏன் அவர் நோன்பு துறக்கிறதுக்காக ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்து போயிருக்காரு அப்படின்னா, அவர் கடகராசி பூச நட்சத்திரம். ராகுடைய கர்மா, ராகுங்கிறது முஸ்லிம் மதத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால அந்த இடத்துக்கு அவர் ஒரு நோன்பு துறக்கிறதுக்கு அந்த மக்களை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில பங்கேற்கிறதுக்காக ஒரு அடித்தளமா அந்த ராகு கர்மா அங்க கூட்டிட்டு போயிருக்கு. சோ இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது எதிர்கால பலன் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, நம்ம என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோமோ அது என்ன கர்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த தொழில்களையும், அது சார்ந்த மொழிகளையும், அது சார்ந்த இடத்தையும் நீங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போய் நம்ம மென்மேலும் உயரணும். அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடம் எதிர்காலத்தை எடுத்து சொல்லும். ஸோ பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ராகுனா முஸ்லிம் மதம், ராகுனா வேற மொழியை பேசக்கூடியது அப்படிங்கிற அந்த விஷயத்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில புகுத்தி நாம எதிர்காலத்துல இவங்க எந்த மதத்தை நோக்கி போவாங்க, இந்த ராகுடைய கர்மா இருந்தா வேற மதத்தை ஃபாலோ பண்றவங்க அவங்க குடும்பத்துல இருப்பாங்க. அவங்க பிறந்தது ஒரு மதமா இருக்கும், வளர 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 வேறொரு மதத்து மேல இன்ட்ரெஸ்ட் அந்த மதத்தை அவங்க ஃபாலோ பண்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கும். இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம சீமான ஜாதகத்துல பார்த்திருப்போம். அவருமே ராகுடைய கர்மா வாங்கியிருக்காரு. அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்துல இருந்து இப்ப இந்து மதத்தை தழுவி பேசுறத நீங்க கண்கூடா பார்த்திருக்கலாம். நம்மளுடைய தளபதி அவர்களும் பூச நட்சத்திரம், அவங்களுடைய முன் மதம் கிறிஸ்துவ மதம்னு சொல்றாங்க. பட் அவங்க அப்பா இவரு எல்லாமே திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போறதாகவும் பிளஸ் இந்து கடவுள்களை கும்பிடுறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த மதம் வேற ஒரு மதத்தை தழுவி அதை ஃபாலோ பண்ற விஷயம் ராகுடைய கர்மா இருந்தா நடக்கும். வேற ஒரு மொழியை பேசுறது அப்படிங்கிறது ராகுடைய கர்மா இருந்தா நடக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்ப அவர் நோன்பு துறக்கிறதுக்காக இஸ்லாம் மதத்தை நோக்கி, இஸ்லாம் கொண்ட நபர்களை நோக்கி அவர் பயணம் செஞ்சிருக்காரு. அப்படிங்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ கான்செப்ட்ல நாம எடுத்து சொல்ல முடியும். ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.